ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வெல்கம் டு த ஷோ 1/2 வித் மீ கார்த்திக் ராமதுரை. தமிழ் புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சியா இந்த நல்ல நாள்ல நம்ம கூட ஒரு சூப்பரான கெஸ்ட் இந்த ஷோல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. அவங்க யாரு, அவங்கள பத்தி ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் வந்து சொல்லணும் அப்படின்னா, இவங்க பன்முக திறமைகள் கொண்ட ஒரு ஆர்டிஸ்ட். இவங்க திரைப்படங்களும் நிறையா, நமக்கு பிடிச்ச ஃபேவரட்டான படங்கள்ல ஃபேவரட்டான ரோல்ல சூப்பராகவும் நடிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தியேட்டர் ஆர்டிஸ்டாவும் இருக்காங்க, இன்னொரு பக்கம் நேச்சர் அனிமல் லவராகவும் இருக்காங்க, ஸ்போர்ட்ஸ் எந்தூசியாஸ்டாவும் இருக்காங்க. இயற்கை சார்ந்து நிறைய உதவிகளும் நிறைய விஷயங்களும் சுவாரஸ்யமா சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க, சொல்லும் போது எனக்கே மூச்சு வாங்குது. இந்த மாதிரி பல திறமைகளை கொண்ட ஒரு ஆர்டிஸ்ட் தான் நம்ம ஷோக்கு வர போறாங்க. அவங்க யாரு அப்படின்றத இப்ப பாத்துடலாமா? லெட்ஸ் வெல்கம் அவர் ஓன் ஃபேவரட் கீர்த்தி பாண்டியன். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். சோ இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்ங்க. உங்களுக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூங்க. ஒரு மாதிரி மங்களகரமா பவ்யமா சாஃப்டா பேசுறீங்க. நீங்க என்ன சூட் எல்லாம் போட்டு பிரிண்ட் எல்லாம் போட்டு கொஞ்சம் வித்தியாசமா இன்னைக்கு பிரேக் த ரூல்ஸ் மாதிரி. ஆல்வேஸ் அப்படிதான்ல? ஒரு ஆல்வேஸ் அப்படிலாம் இல்ல. இங்க வந்து ஓப்பனிங்லேயே என்னை பிரேக் பண்றாங்க. ஐ எம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட், ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் மீ. ஓகேவா? ஸோ நான் இன்ட்ரோவில் கொடுத்த மாதிரி தான் நாங்கள் வந்து உங்களை வந்து ஒரு இடத்துல வைக்கவே முடியல. நீங்கள் வந்து ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கீங்க, தியேட்டர் ஆர்டிஸ்டாக இருக்கீங்க, நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணுறீங்க. ஆர்ட் ஃபார்ம் ஏதாவது ஒன்று நோக்கி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பாங்க. நீங்கள் ஆர்ட்ன்ற அந்த ஒரு 3 வார்த்தைக்காகவே உள்ள அந்த 3 லெட்டர் வேர்டுக்காகவே உங்கள் லைஃப்பை அர்ப்பணிச்சிட்டீங்க. நீங்க ரொம்ப ஓவரா புகழ்றீங்க. என்னென்ன பண்றீங்களோ அது இது நல்லா சொல்லிருக்கீங்க. பட் கரெக்ட் தாங்க. என்னென்ன பண்றீங்க தெரியுமா? நீங்க எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இருக்கீங்க. நீங்க எனக்கு அது ஒரு கியூரியாசிட்டி தாங்க. ஒரு எல்லாமே தெரிஞ்சுக்கணும், கத்துக்கணும். அதுல ஃபெயிலியர் ஆகுறது அதெல்லாம் செகண்டரி. நல்லா ஆகுறது, ஃபெயிலியர் ஆகுறது, கத்துக்கிறோம், ஒழுங்கா கத்துக்கிறோம், ஒழுங்கா வாழ்றது, அதெல்லாம் செகண்டரி. பட் அட்டெம்ப்ட் பண்ணும். ஏன்னா அவ்வளோ இருக்கு, கடல் அளவுக்கு இருக்குல்ல. ஸோ அந்த ஒரு கியூரியாசிட்டியில தான் எல்லா ஆர்ட்ல எல்லா டைரக்ஷன்லயும். ஏன்னா அதை தவிர லைஃபும் இருக்குல்ல. ஸோ பேசிக்கா வந்து இப்போ கீர்த்தி வந்து படங்கள்ல பாக்குறோம், அந்த கேரக்டரா வாழ்றாங்க. அதை தாண்டி இப்போ ஓகே ஷோ ஆரம்பிச்சு ஒரு 5 நிமிஷம் இருக்கும், நீங்க ஒரு சாஃப்ட் ஸ்போக்கனா இருக்கீங்க. பேசிக்கா கீர்த்தி எப்படி உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சாஃப்ட் ஸ்போக்கன் சொல்லும் போது உங்களுக்கே சிரிப்பு வருது. பாத்துட்டு இருக்கிற உங்களுடைய நண்பர்கள் எப்படி சிரிப்பாங்கன்றத நான் இல்ல சாஃப்ட் ஸ்போக்கன் இருப்பேன் அப்பப்போ. பட் இந்த மாதிரி தான் இருப்பேன். அதுக்குன்னு கத்திட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் அட் த சேம் டைம் படங்கள்ல நடிக்கக்கூடிய நடிப்பு, அதனுடைய ஆர்ட் ஃபார்ம் எல்லாமே டோட்டலா டிஃப்ரெண்ட். பட் இன்டு தியேட்டர் நம்ம காலங்காலமா நம்ம பார்த்து வீழ்ந்த பல ஜாம்பவான்கள் தியேட்டர்லேருந்து தான் வந்திருக்காங்க. ஸோ அந்த நடிப்பு வந்து ஒரு ஸ்கூல் மாதிரி, அதுதான் பேஸ்மெண்ட்டு. ஸோ இன்டு தியேட்டர் நீங்கள் பல நாள் அந்த ஆர்ட் ஃபார்முக்காக அர்ப்பணிச்சிருக்கீங்க. ஸோ இன்டு தியேட்டர் கீர்த்தி எப்படி, எப்போ ஆரம்பமாச்சு அந்த தியேட்டர் பயணம்? தியேட்டர் வந்து ஆக்சுவலி 2015, 10 years ஆக போகுது. ஆக்சுவலி எனக்கு வந்து அது கலை மட்டும் இல்லை, வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்திருக்கு. என்னோட ஒரு கோர் பர்சனாலிட்டிக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் பேக் போனா இருந்திருக்கிறது வந்து தியேட்டர் தான். ஆமா, அது என்னைக்குமே என்ன கேட்டீங்கன்னா நான் என்னைக்குமே அதுல ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருப்பேன். கண்டிப்பா அதை விடவே மாட்டேன். என்னைக்குமே அதை விட மாட்டேன், அதுவும் என்ன விடாதுன்னு. ஏன்னா அது கண்டிப்பா இருக்குங்க. அந்த மேடை நாடகம்ன்றது அதோட ப்ராசஸ், அது வந்து ஒரு அது பேசும் நம்ம கிட்ட. நீங்க சொல்லும் போதே அப்படியே ஒரு மாதிரி ஆசையா இருக்கு. அப்படி ஒரு ஆர்ட் ஃபார்ம்ல நீங்க வந்து அவ்வளவு லவ் வச்சிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேம். 10 years ஆஃப் தியேட்டர் பாக்குறப்போ இங்க நாங்க இதை செலிப்ரேட் பண்றதுல பயங்கர ஹாப்பி. நான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட ஓன் மோனோலாக் ஒன்று எழுதினேன். மோனோலாக்ன்றது நான் மட்டும்தான் மேடையில இருந்து பேசி பெர்ஃபார்ம் பண்ற ஒரு ஸ்கிரிப்ட். ஓகே. அது வந்து எனக்கு நடந்த சில இன்சிடென்ட்ஸ் வச்சு, பாடி ஷேமிங் எஸ்பெஷலி தோற்றத்தை வச்சு, எனக்கு என்ன கமெண்ட் பண்ணதை வச்சு, இல்லை பேசினதை வச்சு, அப்படியே நான் சினிமால ட்ரை பண்ணிட்டு இருக்கிற டைம்ல என்னென்ன நடந்ததை வச்சு ஒரு காமெடியா ஆரம்பிச்சு அப்படியே சீரியஸா போய் ஒரு மாதிரி பேத்தோஸா போகும். அதை நான் எழுதி பெர்ஃபார்ம் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப லிபரேட்டிங்கா இருந்தது. ஏன்னா அதுக்கு பிறகுதான் நான்
கம்ப்ளீட்டா செல்ஃப் அக்செப்டன்ஸ் வந்தது என்னோட தோற்றத்தோட. ஸோ டெஃபினெட்லி அது ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட் தியேட்டர்ல. இப்ப நான் பாஷா படத்துல பண்ண ஆடிக்காமி டசக்கு 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 டிம் டிம். எல்லாருக்கும் நம்ம பதிலடிலாம் நிறைய இடங்கள்ல கொடுத்தாச்சு. பட் ஸ்டில் ஆன் பிகாஃப் ஆஃப் ஆல் கீர்த்தி ஃபேன்ஸ் யூ லுக் சோ பியூட்டிஃபுல். Thank you. ஸோ நீங்களே அழகா எழுதி அதை பெர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கீங்க. அது வந்து த மோஸ்ட் மெமரபிள் மெமரியா உங்களுக்கு இருக்கு. ஸோ ஓகே, இன்டூ தியேட்டர் பிளே வந்து நீங்க சொன்னீங்க ஒரு 10 years அதனுடைய ஜேர்னி இருக்கு, இன்னும் தொடரும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அங்க கட் பண்ணா இன்டூ மூவி. ஸோ தும்பா அப்படின்ற மூலமா எங்க எல்லாருக்கும் நீங்க வந்து ஒரு பிக் ஸ்கிரீன்ல ஒரு இன்ட்ரோ தரீங்க. ஸோ அந்த பயணம், அந்த ஷிஃப்ட் எப்படி நடந்தது, அந்த அறிமுகம்? ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே எனக்கு தெரிஞ்சிருச்சு இதுதான் நான் பண்ண போற ஃபர்ஸ்ட் படம். ஏன்னா அனிமல் இருந்தது, நேச்சர் இருந்தது, அண்ட் என்னோட கேரக்டர் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி, ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு கேரக்டரா இருந்தது. ஸோ எவ்ரி திங் வாஸ் பர்ஃபெக்ட் அண்ட் தேர் வாஸ் நோ செகண்ட் தாட். ஸோ வந்து நீங்கள் ஸ்கிரிப்ட் செலெக்ஷனே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கீங்க. ரொம்ப வெர்ஸ்டைலாக தான் நீங்கள் நடித்த படங்களை உங்களுடைய ரோல் வந்து நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அன்பிற் கிளியால் உதாரணத்துக்கு இருக்கட்டும். ஸோ நீங்கள் எப்படி எந்த க்ரைட்டீரியாவில் டிக் பண்ணுவீங்க? ஒரு டேரக்டராக வந்து கதை சொன்னால் ஓகே திஸ் 3 கிரைட்டீரியாஸ் அன்பிற் கிளியால் ஓகே அப்படின்றத எங்கே டிக் பண்ணுவாங்க கீர்த்தி? கிரைட்டீரியான்றது தாண்டி எனக்கு இட் ஷுட் இன்ட்ரெஸ்ட் மீ, அதுதான் ஃபர்ஸ்ட். அண்ட் அன்பிற்கினியால் வந்து ஆக்சுவலி நான் தான் ஃபர்ஸ்ட் டிக் போட்டேன். படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை கண்டிப்பா நான் பண்ணணும்னு நைட்டு ஷோ பார்த்தேன். அப்போ ஏதோ ஒரு 4 ஷோ தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த மலையாளம் படத்தை. ஸோ நான் பார்த்து இதை கண்டிப்பா நான் பண்ணணும்னு நைட்டே அவங்க அந்த ஆக்ட்ரஸ்க்கு மெசேஜ் போட்டு காலையிலக்குள்ள ப்ரொடியூசருக்கு கண்டுபிடிச்சு நான் கால் பண்ணி பேசிட்டேன் இதோட ரைட்ஸ் என்ன ஏதுன்னு. அதுக்கப்புறம் தான் நடந்தது மத்ததெல்லாம். ஆமா, ஏன்னா நம்மளுக்கு தெரியும்ல எங்க நம்மளோட பேஷனா இருக்கிற அந்த ஒர்க் எஃபர்ட் போடுற அந்த ஒரு இடம் ஒரு ஃபீலிங் வரும். ஸோ அந்த விதத்துல அப்படிதான் எனக்கு வர கதையும் நான் பாக்குறது எல்லாமே. ஹாய், யுவர் ஆர்டர் ப்ளீஸ். அன்பு கொஞ்சம் வெளியே வாங்க. நிறைய மெத்தட் ஆக்டிங்ல நிறைய ஆக்டர்ஸ் இருந்திருக்காங்க. அன்பிற்கினியாலுக்காக நீங்க உண்மையிலேயே ஏதாவது மெத்தட் ஆக்டிங் பிராக்டிஸ் இல்ல ஒரிஜினல் ஃப்ரீசருக்குள்ள எல்லாம் இருந்து அந்த மாதிரி ஏதாவது ரெடி பண்ணி இப்படி எல்லாம் கேள்வி ஒரிஜினல் ஃப்ரீசருக்குள்ள யாராவது மேபி ஷூட் பண்ணது? இல்ல ஓகே, நீங்க கேக்குறது இந்த மெத்தட் ஆக்டிங்ன்றது வந்து இஸ் வெரி நான் பண்ற அப்ரோச்சை விட ரொம்ப தூரமானது. ஏன்னா எனக்கு என்னோட பர்சனல் லைஃப் ரொம்ப முக்கியம், என்னோட ஹாப்பினஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அண்ட் என்னோட ஆர்ட் ஃபார்ம் வந்து அனதர் வேர்ல்ட், அதை நான் வீட்டுக்கு எடுத்துட்டு வர மாட்டேன். வீடை வந்து என்னோட ஒர்க்குக்கு எடுத்துட்டு வர மாட்டேன். ஸோ அது நான் ரொம்ப கிளியர் ஃபர்ஸ்ட்ல இருந்து ரொம்ப கிளியரா இருந்திருக்கேன். ஸோ எனக்கு எப்பவுமே ஆன் அண்ட் ஆஃப். செட்டுக்கு போனோடனே அந்த கேரக்டருக்கு தேவைப்படுற விஷயங்கள் வில் பி டன். அது அன்னைக்கு பேக்கப்ன்றதே ஆஃப். அதுக்கப்புறம் ஐ கம் பேக் as கீர்த்தி. அவ்வளவுதான். ஆமா, ஓகே. எங்களுக்கு எல்லாம் வீடு இங்கதான், ஒர்க்கும் இங்கதான் மேம். நீங்க அழகா ஒரு மாதிரி பயங்கரமா ஏன்னா அந்த இந்த ஸ்ட்ரெஸ் வீட்டுக்கு எடுத்துட்டு போனா அங்க வேற மாதிரி இருக்கும். வீட்டு ஸ்ட்ரெஸ் இங்க எடுத்துட்டு வந்தா இங்க டெலிவர் பண்ண முடியாது. அது தினம் அட்டெம்ப்ட் பண்றதுதான். ஸோ இதுக்கு அடுத்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு செக்மெண்ட் உங்களுக்காக வந்து நாங்க வச்சிருக்கோம். ஸோ அது வந்து நத்திங் பட் திஸ் ஆர் தட். ஓகேவா? நிறைய ஜானர்ஸ் நாங்க எடுத்து வச்சிருக்கோம். இப்படி உங்க படங்கள் நீங்க வெர்சடைலா சூஸ் பண்ற மாதிரி நாங்க எடுத்து வச்சிருக்கோம். டு ஸ்டார்ட் வித் மியூசிக். நம்ம எங்க போனாலும் ஹாப்பியா இருந்தாலும் சேடா இருந்தாலும் லவ்ல இருந்தாலும் யார் மேல கோவமா இருந்தாலும் என்ன பண்ணலாம் நம்ம கேட்கறது மியூசிக் தான். ஸோ அதுல மேஜரா நாங்க உங்களை பின்பற்றிய விஷயத்துல நிறைய டேட்டா எடுத்து பார்த்தா கீர்த்தி பாண்டி நிறைய இளையராஜா சாங்ஸ் கேட்பாங்க அப்படின்றது எங்களுடைய 64 பேர் கொண்ட குழு கண்டுபிடிச்ச ஒரு விஷயமா. எப்படி என் பிளேலிஸ்ட பாக்குறாங்க. நிறைய உங்களுக்கு நாங்க எடுத்து ஸ்பாட்டிஃபை எல்லாம் கிராக் பண்ணிருக்கோம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுடைய மியூசிக் ஆப்லாம் வந்து எடுத்திருக்கிறோம். சோ இதுல நாங்க திஸ் ஆர் தட் ஃபர்ஸ்ட் மியூசிக்ல கேக்குறோம். சோ ஃபர்ஸ்ட் ராசாவே உன்னை நம்பி ஆர் பச்சைமலை பூவு. பச்சைமலர் பூவு. பச்சைமலை பூவு கொடியிலே மல்லிகைப்பூ. பச்சைமலர் பூ. பச்சைமலை பூவு. மை yours also. வைப் மேம். What is பச்சைமலர் பூவு? பச்சைமலை அது ஒரு மலை. அந்த மலையில கிடைக்கிற பூ மாதிரி அந்த மாதிரி அந்த பாத்துக்கணும், பத்திரமா இயற்கையை பாதுகாக்கணும்னு. சூப்பர். சோ இப்போ வந்து பச்சைமலை பூவு ஆர் ராஜராஜ சோழன். நான் ராஜராஜ சோழன் மாறிட்டாங்க. அப்பாடா ஒண்ணு மாறி இருக்காங்க. சோ ராஜராஜ சோழன் நான் ஆர் தென்றல் வந்து தீண்டும் போது. தென்றல் வந்து இன்னும் டக்குனு ஷிஃப்ட் ஆயிட்டீங்க. தென்றல் வந்து தீண்டும் போது ஆர் சுந்தரி கண்ணால் ஒரு சேதி. அந்த சாங் ரொம்ப கஷ்டம். ரெண்டுமே ஒன்லி ஒன். பட் ரெண்டுமே மாஸ்டர் பீஸ் தான்.
பட் அதுல வந்து இந்த இல்ல எனக்கு ரெண்டுத்துக்கும் இமோஷனல் கனெக்ட் இருக்கா, அதனால யோசிக்கிறேன். சுந்தரி. சுந்தரி முடிச்சிட்டாங்க. இப்ப கனெக்ட் ஆயிடுச்சு எனக்கு. உங்களுடைய ஒரு ஆல் டைம் கம்ஃபர்ட் சாங்னா இது மேம்? ரொம்ப ஒரு மாதிரி வெண்ணிலவே வெண்ணிலவே கலக்குறாங்க. பேலன்சிங் தான் அதான் கீர்த்தி. இந்த side. ரகுமான் இளையராஜா கலக்குறாங்க கீர்த்தி. ஓகே, சோ இதுக்கு அடுத்தபடி அப்படியே மியூசிக்ல இருந்து ஷிஃப்ட் ஆகிறோம். நீங்க வந்து பயங்கரமான ஒரு டிராவலர், எக்ஸ்ப்ளோரர் அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு வந்து தெரியும். ஓகே. எல்லா விஷயமும் நீங்க வந்து பண்ணுவீங்க, எல்லா இடமும் போய் பார்ப்பீங்க. முக்கியமா பீச்சஸ் அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது தெரியுது. ஃபர்ஸ்ட் பாண்டிச்சேரி ஆர் கோவா? பாண்டி. பாண்டி. போய் கோவாக்கு இன்ஜஸ்டிஸ் பண்ணிட்டீங்க. பாண்டி நம்ம இடங்க. நம்ம இடம். ஓகே, ஆமா. சோ பாண்டிச்சேரி ஆர் மால்தீவ்ஸ்? பாண்டி. பாண்டி. சோ பாண்டிச்சேரி ஆர் அந்தமான்? அந்தமான். ஏன் அந்தமான்ல ஏதோ ஒண்ணு இருக்கு, அந்தமான்றப்ப அவங்க ரியாக்ஷன் கொடுத்தாங்க, அதை மட்டும் நம்ம ரீவைண்ட் பண்ணி பார்த்தா என்ன விஷயம் அப்படி என்ன வை தட் அந்தமான் ஸ்பெஷல் மேம்? அந்தமான்ல தான் அசோக் எனக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணாரு. அப்படியா மேம்? ஆமா. சூப்பர் மேம். சென்னையில எல்லாம் இல்ல, ஒன்லி அந்தமான். அந்தமான். அந்த மொமெண்ட் வந்து எக்ஸ்பெக்டடா அன்எக்ஸ்பெக்டடா? இல்ல, did not expect. ஓகே, உங்களுடைய பாருங்க ஒரு ஃபேவரட் டெஸ்டினேஷன்ல இந்த மாதிரி ஒரு இல்ல, பீச்ல. அதனால தான் அது இன்னும் ஃபேவரட் ஆச்சு. சோ இதுல வந்து நிறைய வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான டேட்ஸ் என்னென்ன இருக்குன்றதை எடுத்து வச்சிருக்கிறோம். அதுல உங்களுக்கு கம்ஃபர்டபுளா டக்குன்னு பிடிச்ச டேட் என்ன அப்படின்றத சொல்ல போறீங்க. ஃபர்ஸ்ட் லாங் டிரைவ் ஆர் கேண்டில் லைட் டின்னர்? லாங் டிரைவ். சோ இதுக்கு அடுத்தபடியா ஸ்விம்மிங் ஆர் பாக்ஸிங்? பாக்ஸிங். நைஸ். பாக்ஸிங் யூ டூ மேம்? நான் கத்துக்கிட்டேன் எல்லாமே at one point, but கண்டினியூ பண்ணல. நீங்க கண்டினியூ பண்ணலாம். Swimming. ஓகே, சோ பாதி கீர்த்தி எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு கொஞ்சமா தெரியும். ஆனா இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு, அது சாஃப்ட் ஸ்போக்கனா இருக்க. ஓகே, சோ ஸ்விம்மிங், டான்சிங்? டான்ஸ். டான்ஸ் ஆர் நீச்சல்? டான்ஸ். டான்ஸ் பிடிச்ச விஷயம் எனக்கு, டான்ஸ் ஆடுறது. வீட்ல சும்மா டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் அதை கத்துக்கணும்னு ஒரு ஆசை. சோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் டான்ஸ்ல இருந்து கண்டினியூ பண்றோம். டான்ஸ் ஆர் டிராவல்? டிராவல். டிராவல். அங்க போயிட்டு டான்ஸ். அதுதான் நினைச்சேன். நான் அங்கேயே நினைச்சேன் டிராவல். அங்க போய் நம்ம உங்களுக்கு ஃபேவரட்டா இது வரைக்கும் சோஃபார் பண்ண டிராவல் த பெஸ்ட் அப்படின்னு திரும்பி பார்த்தா இன்னைக்கு டைம் டிராவல் அங்க போயிடணும் கீர்த்தி அப்படின்னு நீங்க சொல்லிக்கிறது? யூரோப் போயிருந்தோம் கல்யாணம்க்கு அப்புறம், நானும் அசோக்கும். சோ ஒரு ஆல்மோஸ்ட் ஹாஃப் ஆஃப் யூரோப் கார்ல போனோம். ஓ. சோ இட் வாஸ் a லாங் டிரைவ் பிளஸ் டிராவல். ஃபுல்லா அங்க இருக்கிற அந்த சீனிக், டிஃப்ரெண்ட் சீனிக் சீனரிக்குள்ள போறது பை கார் வாஸ் வெரி நைஸ். பட் நீங்க யூ பிரெஃபர் சோலோ ட்ரிப்பா மேம்? I like going solo also. ஓகே, சோ அந்த மாதிரி நீங்க போனதுல சோலோவா ட்ரிப்? சோலோ ட்ரிப் நான் ஷில்லாங் வேலை ஹிமாலயாஸ் போனேன். ஓகே, ரொம்ப நாள் ஆச்சு போய், பட் அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அடுத்து ஃபுட் பார்ட் தான் போறோம். ஓகே. கீர்த்தியோட கொஞ்சம் பர்சனலா கோவப்பட்டுருவாங்க. ரைட், கொஞ்சம் என்ன பிடிச்சிச்சு? ஃபுட் தான் வந்து என்னென்ன பிடிச்சிருக்கு அப்படின்றத கேட்க போறோம். ஃபர்ஸ்ட் பீஸா ஆர் பாஸ்தா? பாஸ்தா. பாஸ்தா. பாஸ்தா ஆர் பருப்பு சாதம்? பருப்பு சாதம். என் நினமடா நீ அப்படின்னு ஒரு வடிவேல் டயலாக் வருமே, அதுதான் என் கண்ணு முன்னாடி வந்து போகுது. சோ பருப்பு சாதம் ஆர் கர்ட் ரைஸ்? பருப்பு சாதம். பருப்பு சாதம். கர்ட் ரைஸை வந்து தோக்கடிச்சிட்டாங்க. ஓகே, பருப்பு சாதம் ஆர் பிரியாணி? பருப்பு சாதம். பருப்பு சாதம். ஓகே மேம். சோ பட் உங்களோட மோஸ்ட் கம்ஃபர்டபுளான சைட் டிஷ் வித் பருப்பு சாதம்? வத்தல், வெண்டைக்காய் ஃப்ரை, பருப்பு சாதம், பூண்டூர்கா. மேம் பசிக்குது. ஓகே, சோ இதுதான் உங்களுடைய கம்ஃபர்ட் ஃபுட். ஓகே மேம், சோ ஸ்வீட். நிறைய உங்களுடைய கரியர் பத்தியும் உங்களுக்கு பிடிச்சது பிடிக்காதத பத்தியும் நிறைய விஷயங்கள் பேசணும். நேயர்களுக்கு கண்டிப்பா இந்த பகுதி பிடிச்சிருக்கும். இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக இருக்கு, நிறைய செக்மெண்ட்லாம் வச்சிருக்கோம். ஒரு சின்ன பிரேக்கு அப்புறமா மீட் பண்ணிருக்கோம். உங்களை சுத்தி நடந்த நிறைய பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்ஸ், நீங்க நிறைய விஷயங்கள் பண்ணது, உங்களுக்கு பிடிச்சவங்க, உங்களுக்கு பிடிச்சவங்க, நிறைய பேருடைய இமேஜ் நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அதை ஒன் பை ஒன் காட்டுவோம். அதனுடைய ஒன் கோர் மெமரியை நீங்க ஷேர் பண்ணிக்க போறீங்க. ரெடியா? ஓகேவா? ஃபர்ஸ்ட் போட்டோ ப்ளீஸ். எஸ், கீர்த்தி பாண்டியனுடைய பாண்டியன். இது வந்து யூரோப்ல எடுத்தது. அழகா ஒரு பயங்கரமான டி-ஷர்ட் எல்லாம் போட்டு உள்ள பென் எல்லாம் சொல்லி வச்சிருக்கேன். சம ஸ்மார்ட். 2000ல போன ட்ரிப். ஐ திங்க் இது ரோம்ல எடுத்த போட்டோ. நான் திஸ் இஸ் மீ வித் அப்பா. எப்பவுமே ஒட்டிக்கிட்டே இருப்பேன். எப்பவுமே அது எப்போ அப்பா அங்க இருந்தாருன்னா நான் அவரோட ஏதாவது ஒரு சைட்ல அட்டாச்சா இருப்பேன். Very daddy biggest fan ma'am as a 90s kid convey பண்ணிருங்க. Next image please. ஆகா. ஓகே, blue star பண்ணோம் பாருங்க. ஆமா, ஜெய் டைரக்டர். ஆமா, and of course Ashok. ஓகே, but
ஐ லவ்ட் ஷூட்டிங். சூப்பர்ங்க. ஸோ பொதுவா எல்லாருக்குமே வந்து இப்படி அமைஞ்சிராது. லைக் ரிகார்டிங் மேரேஜா இருக்கட்டும், ஸோ படமும் அதே மாதிரி ஒரு பேர் எப்போ வேணாலும் வந்திருக்கலாம் இந்த கரெக்ட். படம். பட் அந்த டயத்துல வந்தது வந்து ஒரு பயங்கரமான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். நீங்க எவ்வளவு பேசிக்கலா ஹாப்பியா இருந்தீங்க. இது தானா அமைஞ்ச ஒரு விஷயம் தான். ஆமா, ஸோ அந்த நேரத்துல அந்த ரிலீஸ் அந்த டே எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருந்தது. ரொம்ப ஸ்பெஷலா இருந்தது எனக்கு. ஆக்சுவலி எங்க வெட்டிங் நாள் அன்னைக்கு அந்த ஈவினிங் வந்து பாட்டு ரிலீஸ் பண்ணாங்க ரீலன் ஒரு. ஓகே. அண்ட் ஸோ எல்லாமே ஒரு மாதிரி ரொம்ப கனெக்டடா இருந்தது. Okay. அண்ட் இந்த படம் ஷூட்டிங் முடிச்ச பிறகுதான் அவர் ப்ரப்போஸும் பண்ணாரு. ஓ ஆமா, சூப்பருங்க. அதுக்கப்புறம் தான் இது ஃபெப் 1 முடிஞ்சது. ம். அண்ட் ஃபெப் 17 என் பர்த்டேக்கு 1 டே முன்னாடி ப்ரப்போஸ் பண்ணாரு. வெரி ஸ்பெஷல். என் தாயோடும் கூறாத வார்த்தைக்குள் நான் செம 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 சூப்பர். ஓகே, அடுத்த இமேஜ் ப்ளீஸ். ஏய் ஆகா, ஃபியூ கல்யாணம். செம பியூட்டிஃபுல்லான ஒரு மொமெண்ட். Yeah. எல்லாம் தாண்டி எனக்கு உங்க அப்பாவுடைய அந்த மீசை தான் பயங்கரமா. அதுக்கு ஆக்சுவலி காரணம் அசோக் தான். ஓகே. 2 வருஷம் கேட்டாரு ஆக்சுவலி. ஒண்ணு வந்து சூரியகாந்தி, அதுவும் எங்க அப்பா கிட்ட ஆமா, அது கேட்டாரு. ஒரு மாதிரி பயங்கர ஃப்ளவருக்கு நடுவுல ரெண்டாவது எங்க அப்பா வந்து இந்த மீசையை வைக்க சொன்ன. என்ன ஒரு சக்கரப்பூரி வடகரி மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்காரு. சோ அடுத்த இமேஜ் அழகி. அழகி. அழகி ஆக்சுவலி இவளோட ஒரு நல்ல மெமரி இருக்கு. இவங்க காங்கிரேஜ்ன்ற ஒரு பிரீடு குஜராத்ல இருந்து சென்னைக்கு வந்து சென்னையில இருந்து திருநெல்வேலிக்கு கொண்டு வந்தோம். ஓ சோ இவங்க வந்து இந்த பிரீட் ரொம்ப ஹியூமன்ஸோட ரொம்ப ஒரு நெருங்கிய ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும். அவங்க ஒரு 2 பேரோட தான் ரொம்ப ரெக்கக்னைஸ் பண்ணி அட்டாச்சா இருப்பாங்க. பால் கறக்குறதுக்கு அங்க பால்காரர் இருந்தாரு. விடல, உதைச்சிட்டே இருந்தா. நான் சொன்னேன் காலெல்லாம் கட்டக்கூடாது, ஏன்னா அங்க நாங்க அந்த மூக்கு நான் கயிறு போட மாட்டோம், ஆமா. காலை கட்ட மாட்டோம், இந்த மாதிரி நிறைய விஷயம் தோட்டத்துல. சோ காலை கட்டக்கூடாதுன்னு உதைச்சிட்டே இருந்தா. அப்புறம் நான் அவகிட்ட பேசி அழகி சரி நான் தான் சொல்லி நான் பால் கறந்தேன். ஃபர்ஸ்ட் டே அவ வந்து ஒரு 2-3 டேஸ்க்கு நான் பால் கறந்தேன். பால் கறக்கும் போது அந்த பால்காரரையும் பக்கத்துலயே வச்சுட்டு பேசிட்டு சரி இவருக்கும் கறப்பாருன்னு ஃபர்ஸ்ட் டே எல்லாம் அவர் கை வைக்கும் போது உதைச்சிடுவா, ஆனா நான் இருக்கும் போது விட்டா. ஓகே ஓகே. சோ ஒரு ப்ராப்பர் இன்ட்ரோ கொடுத்திருக்கீங்க. ஒரு அப்பதான் அது எனக்கு வருவாப்ல. அவருக்கு தெரிஞ்சது அது. Okay. என்ன மட்டும் தான் ட்ரஸ்ட் பண்ணாது. ம். சோ யா, ஒரு நல்ல மெமரி அவளோட. நீங்க பேசிக்கலா இன்டு லைக் இயற்கையோடயே சேர்ந்து வளர்ந்துருக்கீங்க. டக்குன்னு சைல்ட்ஹுட்டை திரும்பி பார்க்குறப்ப எல்லாருக்கும் ஒரு கோர் மெமரிஸ் இருக்கும். பட் எனக்கு நீங்க வந்து ஒரு டைம் டிராவல் போனா ஃபுல்லா நேச்சரோட இருந்த அந்த மெமரிஸ் தான் இருக்குமா மேம் உங்களுக்கு ஒரு சைல்ட்ஹுட் டேஸ் எடுத்து பார்த்தா? சைல்ட்ஹுட் டேஸா சேட்டா தான் இருந்தது. சரி, அதுதான் சாஃப்ட் ஸ்போக்கன் கீர்த்தி அங்கங்க லியோ தாசா வெளியில வருவாங்க. இதுதான் எனக்கு டைம் டிராவல் பண்ணி பார்த்தா அதுதான். அதுதான் பயங்கரமா விஷமெல்லாம் அந்த மாதிரி ஏதாவது பண்ணி ஏதாவது ஒரு சம்பவம் ஞாபகம் இருக்கா? ஏதாவது ஒண்ணு நான் பண்றது ஏதாவது ஒண்ணு பண்ணுவேன், கீழே விழுந்துருவேன், இல்ல ஏதாவது நடக்கும். என் 2 அக்கா தான் செம்மையா திட்டு வாங்குவாங்க. நான் எஸ்கேப் ஆயிடுவேன். ஓ அதனாலதான் எனக்கு இது நடந்ததுன்னு எங்க 2 அக்காக்கும் திட்டு அடி விடும். இது ஒரு என்டர்டைன்மெண்டாவே வச்சுட்டு இருக்கீங்க. ஏன்னா நீங்க டைம் டிராவல் சொன்னாலே எனக்கு அதுதான் மெமரியா இருக்கு. நிஜமா. பியூட்டிஃபுல்லான ஒரு மெமரி கொண்டு வந்திருக்கிறாங்க. ஓகே, உங்க அக்கா கண்டிப்பா அதை பார்த்துட்டு இருக்கீங்கன்றது நம்புறேன். இதுக்கப்புறம் யூ டூ த ஆனர்ஸ்ங்க. சீரியஸ்லி அடுத்த இமேஜ். அச்சோ. ஆ கண்ணகி வந்து தோட்டத்துல இருக்கிறவருக்கு அண்ட் அங்க வந்து அவ ஒரு குட்டி போட்டா ஜாயின்னு பொங்கல் அன்னைக்கு ஓ குட்டி போட்டா. பட் ஷீ இஸ் நோ மோர் நவ். ஓ மை காட். கண்டிப்பா அவ ஓடுறது சரியான ஸ்பீடு, ஓ சரியான ஸ்பீடு அவருக்கு. பட் ஷீ ஃபெல் இல். ஓகே. ஸ்கூபா. ஆகா சூப்பருங்க. பட் எனக்கு இது ரொம்ப ஆக்சுவலா பிடிக்குங்க ரொம்ப. ஆனா பயமும் கூட. நீங்க ரெகுலரா ஸ்கூபா டைவிங் பண்றீங்க? இது ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூபா பண்ணது. இது அந்தமான்ல தான் பண்ணோம். ஓகே அசோக் எனக்கு அந்த ஃபுல் ட்ரிப்பே அவர் தான் பிளான் பண்ணாரு. சோ இது ஒரு சர்ப்ரைஸா இருந்தது. ஓகே. அங்க பின்னாடி இருக்கிறது அசோக், அந்த திரும்பி இருக்கிறதா இல்ல மூஞ்சிய மறைச்சிருக்கிறதா? மேல இப்படி அந்த பபிள்ஸ் விட்டுட்டு இருக்காரு. அது அசோக். ஓகே. அன்எக்ஸ்பெக்டடான ஒரு பிளேஸ்ல பபிள். ஆமா, அது ஏர் பபிள்ஸ் Okay. வெளியே விடுற ரிலீஸ் பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணப்போ ஐ ஃபெல்ட் லைக் ஐ பிலாங்ட் தேர் அண்டர் வாட்டர். நான் டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன், மீன்களோட அப்படியே அப்படியே போயிட்டே இருந்தேன். நான் எனக்கு இல்ல ஆமா, எனக்கு ரொம்ப ரொம்ப நேச்சுரலா இருந்தது. கீழே அந்த அண்டர் வாட்டர் இருந்தது. ஐ சூப்பர். ட்ரூலி லவ் தட்.
செம்ம. அந்த ரோடு. ஏன்னா அவ்வளோ ஒரு சைலன்ஸ், ப்ரெஷர் கீழே போக போக ப்ரெஷர் ஏறும். ஸோ அதை ரிலீஸும் பண்ணணும். அது கரெக்டா பண்ணனா நிறைய டிஸ்கம்ஃபர்ட் வரும், திருப்பி திருப்பி மேல போயிட்டு இருப்போம். ம், ம். பட் எனக்கு ஃபர்ஸ்ட் இதுலயே கீழே போயிட்டேன், ப்ரெஷரும் கரெக்டா ரிலீஸ் ஆச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் அந்த சைலன்ஸ், அந்த வாட்டரோட ஒரு சைலன்ஸ் இருக்கும், அது பண்ணவங்களுக்கு தெரியும். ம், ம். அண்ட் அந்த ஃபிஷ்ஷஸ், காரல்ஸ், யோ டூ பியூட்டிஃபுல். இன்டு ஸ்விம்மிங் நீங்க வந்து பயங்கரமா நீங்க இறங்கினதுக்கான காரணம், அந்த தருணம் ஸ்விம்மிங் யார் கத்து கொடுத்தா? ஸ்விம்மிங்கே கத்துக்கல, ஸோ டைரக்டா சர்ஃபிங் போயிட்டேன். நீச்சல் தெரியாம. இறங்குனா நடு கடலில் தான் இறங்குவேன் அப்படின்னு. ஆமா. ஸோ கோவலம்ல வந்து சர்ஃபிங் போனேன். ஃபர்ஸ்ட் டைம் சர்ஃபிங் ட்ரை பண்றேன். அங்க அந்த சர்ஃபர்ஸ் சொல்லி கொடுக்குற அண்ணா எல்லாம் கேட்டாங்க, உங்களுக்கு நீச்சல் தெரியும்? தெரியும் தெரியும் அப்படின்னு. அப்புறம் சர்ஃபோட வந்து வெல்க்ரோல வந்து ஒரு ஆங்கிள் கட்டிட்டு நம்ம சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எடுக்கணும் ஒரு ஒரு வேவா. ஸோ கடைசி வேவ் எடுக்கும் போது அது நான் தனியா எடுத்துட்டேன். திரும்பி பார்த்தேன், இப்படி இருக்கும்போது ஸ்லோவா திரும்பி பார்த்தேன், எல்லாரும் இப்படி இப்படி இருந்தாங்க. நானும் ஓகே பாய் அப்படின்னு எனக்கு வந்து பாய் சொல்றாங்க நான் நினைச்சேன். ஓகே. பட் அவங்க ஆக்சுவலி எடுக்காத வேண்டான்னு சொன்னது வந்து எனக்கு தெரியல. ஓகே, ஹாய்ங்க, நல்லா போயிட்டு இருக்கு, நான் இப்ப உள்ள போறேன். அந்த அந்த வேவ் ஆக்சுவலி ரொம்ப பெருசா இருந்ததுனால அவங்க எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு அது தெரியல, நாங்க கேட்காது கூட அவங்க கத்தும் போது அந்த வேவ் தூரம் போன அப்புறம் அது ரொம்ப பெருசா போய் நான் விழுந்து அந்த ஆங்கிள் இருந்து அது பிச்சுட்டு வந்து நான் கடல்ல எங்கேயோ சைட்ல போய் எனக்கு வந்து அப்புறம் லேண்டு கால்ல படல, ஷோர் ரொம்ப தூரத்துல இருந்தது, ஸ்விம்மிங் தெரியாது. சோ ஒரு சரி நீ இப்ப சர்வைவ் ஆகியே ஆகணும், வேற வழியே இல்லைன்னா செத்துதான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் சும்மா சொல்லுங்க நிஜமா நடந்தது. சோ உன்னை கைவிடாது, நீ ஜஸ்ட் ஸ்டே காம், அவ்வளவுதான், யூ வில் சர்வைவ்னு நான் அந்த ஐ லெட் த வேவ் டேக். அண்ட் ஒரு பாயிண்ட்ல வந்து எனக்கு அந்த லேண்ட் கால் கடியில வந்தது, அப்படியே தவழ்ந்து போய் படுத்து பாஸ் அவுட் ஆயிட்டேன். பிளாக் அவுட் ஆயிடுச்சு எனக்கு, எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு. அதுக்கப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன், சரி இதை சர்வைவ் பண்ணிட்டோம், நம்ம கண்டிப்பா வந்து ஆஃபிஷியலா ஸ்விம்மிங் கத்துக்கிட்டே ஆகணும். ஓகே. அந்த ஃபியர் எனக்கு அன்னைக்கு அப்புறம் போயிடுச்சு. இந்த தண்ணியோட ஃபியர் வந்து அன்னில இருந்து போனது. ஒரு ஸ்டேட் போயிட்டு வந்துட்டீங்களே, சரி அந்த மாதிரி நடக்க வேண்டியதுன்னு இருந்ததுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் கத்துக்கிட்டேன். ஆக்சுவலி அப்போ நான் வந்து நிறைய மெடிடேட் பண்ண ஆரம்பிச்ச டைம் என் லைஃப்ல. ஓகே. சோ அதனால என்னோட பாடி அண்ட் மைண்ட வந்து அப்படியே சென்டர் பண்ணி காமா இரு அப்படின்னு இவ்வளவும் யோசிச்சு அந்த எனக்கு தெரிஞ்சு நீங்கன்றதுனால அந்த இடத்துல தைரியமா இவ்வளவு மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு செல்ஃப் மோட்டிவேஷன் எல்லாம் பண்ணி வெளில நானும் வந்து அங்கேயே பிளாக் அவுட் ஆயிருப்பேன். அவங்க பேக் சொன்னப்பே பிளாக் அவுட் ஆயிருப்பேன். ஏதோ நம்ம கிட்ட பேசுறாங்க அப்படி அங்கேயே பிளாக் அவுட் ஆயிருப்பேன். பட் சூப்பர். அந்த ஃபைனல் இமேஜ் இருக்கு, தட் ஃபைனல் இமேஜ் ப்ளீஸ். அப்பா அம்மாவோட 60ஆம் கல்யாணம். ஓ. நாங்க 3 பேர் தான் சர்ப்ரைஸா பண்ணி வச்சோம் 2 பேத்துக்கும். ஈவென்ட்டேவா? ஆமா. ஓ. அவங்க 2 பேத்துக்கும் வந்து நாங்க இன்விடேஷன் எல்லாம் பிரிண்ட் பண்ணிட்டு எங்க அப்பா அம்மாக்கு நான் கொடுத்தேன். ஒரு வீடியோ இருக்கு நான் குடுக்குற மாதிரி. அவங்க நினைச்சிட்டாங்க நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க ரெடின்னு சொல்ற லெட்டரா இருக்கும், ஒரே எக்ஸைட்மெண்ட். அப்புறம் படிச்சு பார்த்தாங்க, இன்வைட்ல வந்து வெல்கம் டு த வெட்டிங் ஆஃப் அருண் பாண்டியன் விஜயன். அவங்களுக்கு புரியல. அதுக்கப்புறம் நாங்க சொன்னோம், உங்க 60th வெட்டிங் நாங்க பிளான் பண்ணிருக்கோன்றது. சோ அந்த இவெண்ட் தான். ஏன்னா அம்மா அப்பா வந்து கல்யாணம் பண்றப்போ அவங்க பேரண்ட்ஸ் இல்ல. சோ 60th வெட்டிங்க்கு கண்டிப்பா இருக்கணும்னு அப்பாவோட அப்பா இருந்தாரு, அம்மாவோட அப்பா இருந்தாரு. ஓ வாவுங்க. அவங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணாங்க. அதனால we wanted the family to full family to be there for their wedding. சூப்பருங்க. எனக்கு அது தாண்டி இந்த எமோஷனல் ஃபேக்டர் தாண்டி பின்னாடி இருக்கிற உங்க அக்காவை பார்த்தாதான் எனக்கு பாவமா இருக்கு. இவங்கள தானே சின்ன வயசுல இருந்து நீங்க எல்லா பிரச்சனையும் பண்ணி மாட்டி விட்டுருக்கீங்க. ஓகே. அவங்க பேர் நடுவுல இருக்கிற அக்கா கிரணா, அவங்க 2வது அக்கா. ரைட்ல வந்து கவிதா முதல் அக்கா, கீழே குட்டி வந்து திரியா முதல் அக்காவோட பொண்ணு.
சூப்பருங்க. ஓகே, த இமேஜ் செஷன் இஸ் ஓவர் நவ். பயங்கரமா எனக்கு வந்து நிறைய ஃபன்னாவும் இருந்துச்சு, எமோஷனலாவும் இருந்தது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாவும் இருந்ததுங்க. சீரியஸா நீங்க நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து என்ன இங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண வச்சிட்டீங்க. கண்டிப்பா நேர்களும் அப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணிருப்பீங்க அப்படின்றத நான் நம்புறேன். ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் இன்னொரு செக்மெண்ட் இருக்கு. அதுல பியூட்டிஃபுல்லா உங்களுக்கு நாங்க ஒரு குட்டி சர்ப்ரைஸ், உங்க அளவுக்கு இல்லைனாலும் எங்க 64 பேர் கொண்ட குழு ஒரு 2 சர்ப்ரைஸ் வச்சிருக்காங்க. உலக அளவு சர்ப்ரைஸ் இல்லைனாலும் பியூட்டிஃபுல்லா உங்களுக்கு எனக்கு பிடிச்ச பயமா இருக்குங்க, என்ன surprise? பயப்படுற அளவுல பியூட்டிஃபுல்லா ஃபீல் பண்ற மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். என்ன அப்படின்றத பாத்துடலாமா? கேன் வி ஹேவ் தட் சர்ப்ரைஸ் ப்ளீஸ்? அவங்க ஏதோ வந்துற போகுதுன்னு நினைக்கிறாங்க. ஹாய் கீர்த்தி, ஐயையோ. தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆக்சுவலி கீர்த்தி பத்தி ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்சனல் விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். பேச்சுக்கு தான் நான் அக்கா, ஆனா உண்மையிலே அவதான் அக்கா. எங்க எல்லாருக்குமே அக்கா. பயங்கரமா எங்க எல்லாரையும் டேக் கேர் பண்றதுலயும் சரி, அன்பு காட்டுறதுலயும் சரி, அவ வந்து ரொம்ப மெச்சோர்டான ஒரு பர்சன். ஐ எம் so happy and excited for your career and your growth that you have achieved now. And இந்த ஷோல வந்து என்ன ஸ்பெஷலா வந்து ஒரு 2 கொஸ்டின் கேட்க சொன்னாங்க சர்ப்ரைஸா. So here it goes. என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து, where do you see yourself 5 years from now? What do you think you want to do and where do you want to be? Like 5 வருஷம் இப்பத்துல இருந்து. And second question is, what is your dream role? இந்த மாதிரி ஒரு ரோல் நான் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு ரோல் தான் எனக்கு வேணும், this is so me அப்படின்னு உனக்கு ஏதாவது ஒன்று மைண்ட்ல இருந்துச்சுன்னா அதை பத்தி சொல்லு. கீர்த்தி, wish you all the very very best. I know you're a great performer, very hardworking. I want the world to see what a great performer you are, and I want you to become a big celebrated artist. All the very best. வாவ். ஓகே தான். ஓகே. பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு நீங்க கண்ணகிக்கு கொடுத்த ரியாக்ஷனுக்கு அப்புறமா உங்க அக்காக்கு தான் ஒரு மாதிரி பயங்கர எமோஷன் ஆனீங்க. இல்ல, ரொம்ப ஸ்வீட் ஆஃப் ஹர். இது இவ்வளவுலாம் யோசிக்கிறா, இவ்வளவுலாம் ஃபீல் பண்றான்றது. தேங்க்யூ கவிதா. சூப்பர்ங்க. So, பட் அவங்க சொன்னது ஒரு விஷயம் பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. பட் நான் தான் ஒரு பேருக்கு அக்கா, பட் இவதான் அக்கா அப்படின்னு சொன்னாங்க. அவ சொல்றது அன்பு காட்டுறதுல இல்லங்க. ஐ மீன் அதுவும் இருக்கு, பட் எல்லாரையும் ஆட்டி படுக்கிறத பத்தி தான் சொல்லியிருக்கா. அப்படியா? அக்கா சொர்ணா அக்கான்னு சொல்ற அததான் அவ மீன் பண்ணிருக்கா. ஓகே. நீங்க எமோஷனல் ஆனத பார்த்தா இல்லங்க, நான் சாஃப்ட் ஸ்போக்கன் பேசிக்கலி. எனக்கு தெரியும். எனக்கு இப்பதான் டவுட் இல்ல, கிளியர் ஆகுது. இப்பதான் கீர்த்தி என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்றத நாங்க அப்புறமா அவங்க கிட்ட வந்து கேளுகிறோம். சோ அந்த 2 கொஸ்டினுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி உங்க 2 பேர் கிட்ட இருக்கிற அந்த பாண்டிங் எப்படி, அது அவங்க ஒண்ணு சொன்னாங்கல்ல, நீங்க அவங்கள பத்தி சொல்லுங்க. வீட்டுல நான் தான் பேருக்கு கடைக்குட்டி, ஆனா அவதான் வந்து ஆக்சுவல் கடைக்குட்டி. ரொம்ப செல்லம் அவளுக்கு. அது சின்னதுல எனக்கு செல்லம் இருந்தது. இப்போ நாங்க எல்லாம் வளர்ந்து அடல்ட்டிங் பீரியட்ல இருக்கும் போது அவளுக்கு தான் ரொம்ப செல்லம், அப்பாவும் அம்மாவும் கொடுக்கறது. ஸோ அது கண்டிப்பா இருக்கு. அண்ட் எனக்கும் அவளுக்கும் ஒரு எதுனாலும் நான் பட்டுன்னு சொல்லிடுவேன், சண்டை போட்டுடுவேன், மூஞ்சிலே சொல்லிடுவேன். நான் எதுவுமே வந்து யோசிச்சு இல்ல வேற மாதிரி. அவளுக்கு அது இரிட்டேட் ஆகும். நான் சொல்றது முன்னாடியே அவளுக்கு கோவம் வந்துடும். கோவம் வந்தாலும் பரவாயில்லன்னு நான் சொல்லிடுவேன். பட் லவ் இஸ் ஆல்வேஸ் தேர். ஃபேமிலி இஸ் ஃபர்ஸ்ட். சோ ஸ்வீட்ங்க. சோ அவங்க சொன்ன அந்த 2 क्वेश्चन கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 5 வருஷத்துல நான் எங்க இருப்பேன்றது வந்து சும்மா ஒரு ட்ரீம். கண்டிப்பா நீங்க வந்து சாதாரண ஆள் கிடையாது. ஐ டேக் இட் பை த டேங்க. இன்னைக்கு காலையில இந்த நாளுக்கு நன்றி அப்படின்னு ஆரம்பிக்கிற ஒரு பர்சன் தான் நான். ஓகே. ஸோ இந்த நொடியில இந்த நிமிஷத்துல ஒரு 100% கொடுப்பேன். அண்ட் எவ்ரிடே நம்ம டெசிஷன்ஸ், நம்ம தாட்ஸ், நம்ம பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இவால்வ் ஆயிட்டே இருக்கு, மாறிட்டே இருக்கு. ஒரு தருணத்துல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து நம்மளுக்கு ஒரு திசை திரும்புது. ஸோ அந்த விதத்துல எங்கனாலும் இருக்கலாம். டைரக்ட் பண்ணி முடிச்சிருக்கலாம், இல்ல வேற ஒரு இண்டஸ்ட்ரியில இருக்கலாம். ஆஹா, க்ளூஸ் கொடுத்துட்டாங்க. இல்ல பேன் இந்தியா படம் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கலாம், இல்ல எல்லாத்தையும் பண்ணி நடிச்சு ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ண ஒரு படமா இருக்கலாம். என்ன வேணாலும் இருக்கலாம். ஏதோ ஒரு நியூ கமர் ஆங்கரை கூட நீங்க ஹீரோவா இன்ட்ரோ பண்ணிருக்கலாம். anything is possible, everything is possible. அதாங்க சூப்பர்ங்க, சூப்பர். இதுக்கு அடுத்தபடியா ஒரு கேள்வி கேட்டாங்க, உங்களுடைய ட்ரீம் ரோலா நீங்க எதை பாக்குறீங்க அப்படின்றது. எனக்கு கண்டிப்பா ஒரு பயோபிக் பண்ணணும்னு ஆசை. சூப்பருங்க. யாரோடது? எனக்கு தெரிஞ்சு நீங்க உங்க பயோபிக்கே பண்ணலாம். இல்ல அவ்வளவு கதைகள் இருக்கு உள்ள. இல்ல பயோபிக்
யாரோடது வந்து மேபி நெக்ஸ்ட் டைம் நான் சொல்றேன். ஆமா, நான் ஏன் சொல்றேன்னா அவங்க நார்மல் ஆள் கிடையாது, அவங்க யோசிச்சு வச்சிருப்பாங்க. ஏங்க இதெல்லாம் சொல்லாதீங்க, இந்த நார்மல் ஆள் இல்லங்க, அது வந்து நீங்க அப்படி சொல்லல, நீங்க வேற எங்கேயும் என்ன கோத்து விடுறீங்க. நான் அப்படி நீங்க தாங்க என்ன கோத்து விடுறீங்க, என்ன வச்சு மீம்ஸ் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லங்க, இப்போ என்ன கேட்டா நான் ஏதோ விருப்பப்படுறதெல்லாம் சொல்லுவேன், பட் பிளான் பண்ணிட்டு சொல்றது அப்படி சொல்றேன், டிஃபரன்ஷியேட் பண்றேன். சோ லைஃப்ல பிளானிங்கோட இருக்கணும். நான் நார்மலான ஒரு பர்சன். நார்மல் பர்சன் சொல்லிருங்க. நார்மலான பட் வெல் பிளான்ட் ஒரு பர்சன். ஓகே, பிளான் இருக்கும் பட் ஆல்சோ கோ வித் தி ஃப்ளோ. சூப்பருங்க மேம். இப்போ சர்ப்ரைஸ் ரவுண்ட் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்தபடியா ஒரு ரேபிட் ஃபயர் இருக்கு. டக்கு டக்குன்னு கேட்க போறோம், டக்கு டக்குன்னு பதில்கள் சொல்ல போறீங்க. போயிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட்ஸ் யுவர் லவ் லாங்குவேஜ் மேம்? உங்களுக்கு பிடிச்சவங்க யாரை வேணாலும் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ், அம்மா அப்பா, கணவர், யார், நண்பர்கள், இண்டஸ்ட்ரியில இருக்கிற பீப்புள். ஸோ உங்களுடைய லவ் லாங்குவேஜ் என்னவா இருக்கும்? ஒருத்தரை பிடிச்சிருச்சுன்னா அவங்க போட்டு பலர்னு அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் எனக்கு தெரிஞ்சு நீங்க அந்த பாஸ் விட்டீங்களா, அதோட கியூரியாசிட்டி எனக்கு வந்துருச்சு. ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கீங்க. நான் அன்பா இருப்பேங்க. எனக்கு தெரிஞ்சிருச்சு, அவங்க வந்து போட்டு பொழப்பாங்கன்னு நினைக்கிறேன். கூட்டு போய் அது மாதிரி பிடிச்சிருச்சுன்னா அதுதான் இல்ல, சும்மா கிண்டல் பண்ணிட்டு அவங்களை அடிச்சுட்டு அந்த மாதிரி. ஆமா, ஓகே. ஆமா. எனி எக்ஸாம்பிள்ஸ்? நோ எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, சோ தனியா இருக்கும்போது இதான் என்னோட ஃபேவரட் ஹாபினா எதை சொல்வீங்க? படிக்கிறது. புக். சோ இந்த ஒரு கேள்வி கீர்த்தி கிட்ட எப்ப கேட்டாலும் வெளுத்துற வேண்டாம் அப்படின்னு கோவம் வர மாதிரி இருக்கும் அப்படின்னா வாட்ஸ் தட் கொஸ்டின்? அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க. அப்படியா? நத்திங். இந்த கிட்ட கோபம். ஓகே, டன். ஸோ இன்னொரு பக்கம் வந்து நீங்க நடிச்ச படமா இருக்கலாம், இல்ல அவேவா நம்ம இது வரைக்கும் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச படங்களா இருக்கலாம். இந்த கேரக்டரா நான் லைஃப் லாங் ஸ்டக் ஆகி வாழணும், அப்படியே அந்த படத்துக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிற கேரக்டர் எதுவும் இல்லைங்க. அப்படி என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? அப்படி எதுவும் இல்லைங்க. எனக்கு என் வாழ்க்கை ரொம்ப பிடிச்சிருக்கு. அது பிடிச்சிருக்கு, அது தெரியுது. வேற ஒரு கதாபாத்திரம், அதோட உலகம்ன்றது. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு டக்குன்னு நம்ம எனக்கு எக்ஸாம்பிளுக்கு எனக்கு படைப்பா படம் பார்த்துட்டு அவரை மாதிரி மாசா உங்களுக்கு படைப்பா அதுக்குள்ளே இருக்கணும். நான் நீலாம்பரியா வரேன். நீங்க கால் மேல கால் போட்டு உட்காந்துக்கங்க மேம், நான் ஊஞ்சல இழுத்து தலையில அடி வாங்கி கடைசியில வந்து நான் சாகணும். இது வந்து ட்விஸ்ட். நீங்க அந்த வேலை தூக்கி போடுறீங்க, நீங்க படையப்பா. ஓகேவா? நீங்க கண்ணாடியை போட்டு தெரியும். நைஸ் ஆன்சர். சோ அடுத்தபடியா உங்களுக்கு மித்தலாஜிக்கல் கேரக்டர் ஒன்னு பண்ணணும்னா what character that would be? mythological. ஆமா, நீங்க நிறைய புக்லாம் படிப்பீங்க அப்படின்னு சொன்னீங்களா? ஏதோ ஒரு கேரக்டர் நான் ரெப்ளிகா பண்ணனும் சினிமால அப்படினா என்ன கேரக்டர்? mythological-னா திரௌபதி. அந்த வுமனோட கேரக்டர் வந்து நிறைய, ஆமா, வெரி வெல் ரவுண்டட் கேரக்டர், நிறைய என்டியூர் பண்ணிருக்கா அவ. சூப்பருங்க. நைஸ் நைஸ் நைஸ். சோ அடுத்து நீங்க நிறைய டிராவல் பண்ணிருக்கீங்க, பட் இப்போ விட்டா கூட நான் அந்த இடத்துலயே ஸ்டக் ஆகி இருக்கணும்ப்பா. அந்த இடம் ஏங்க எதை எடுத்தாலும் அங்க ஸ்டக் ஆயிருக்கு. சரி, ஸ்டக் ஆக கூடாது, திரும்ப போயிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி. போயிட்டு வரணும்னா கொசாமுயி. என்னங்க? கொசாமுயி. கொசாமுயி தாய்லாந்துல ஒரு ஐலண்ட். அத்தோ முய்யா கொசே மாதிரி ஏதோ சொல்றீங்க. கொசாமுயி எனக்கு தெரிஞ்சது தாய்லாந்து தான். அது வந்து ஒரு நாடுங்க, அதுல நிறைய ஐலண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல. இதுதான் ஸ்கூல் போய் கொசாமுயி வந்து ஒரு ஐலண்ட். சூப்பருங்க, நைஸ்ங்க. சோ வந்து வாட் மேக்ஸ் கீர்த்தி பாண்டியன் தி ஹாப்பியஸ்ட்? உங்களை வந்து ஹாப்பியா ஆக்கணும்னா என்ன பண்ணணும்? என்ன அப்படியே விட்டுறணும். சும்மா இது அது இன்னும் நோண்டாம என்ன அப்படியே விட்டா நான் பாட்டுக்கு ஜெனரலாவே ஹாப்பியா இருப்பேன். ஜெனரல் ஹாப்பியா, எதுவுமே எக்ஸ்டர்னல் ஃபேக்டரே தேவையில்லை. இந்த சோல் ஹாப்பியா தானே இருக்கீங்க? ஆமா, சோல் ஹாப்பியா தான் இப்ப வரைக்கும் இருக்கேன். இப்ப வரைக்கும். ஓகே, சூப்பர். சோ இதுக்கு அடுத்தபடியா டிஃபைன் கீர்த்தி பாண்டியன் இன் 3 words. கேரிங், passionate, அமைதி. நான் ஒத்துக்கவே மாட்டேன். இதுல வந்து ஆர்வம் அவுட்டா ஒண்ணு இருக்கு மக்களே, அது என்னன்றதை நீங்களே புரிஞ்சுக்கங்க. தேர்ட் ஒன் வந்து மக்கள் ஃபீல் பட்டு. சூப்பர், அவங்களே முடிவு பண்ணிக்கிட்டோம். ஓகே, ரேபிட் ஃபயர் ஃபயரா முடிஞ்சிருச்சு. எனக்கு என்னன்னா வந்து ரெகுலரா ஒரு ரேபிட் ஃபயர் இருக்கும், டக்கு டக்குன்னு ஒரு கேள்வி கேட்டா ஆன் தி ஸ்பாட் ஏதோ ஒன்று சொல்லுவேன். பட் நீங்க சொன்னது எல்லாமே பியூட்டிஃபுல்லா, உங்களுடைய லைஃப் ஓரியன்டா சூப்பரா நல்லா இருந்தது, வெல் ஆன்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு அடுத்தபடியா லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஸ்வீட்டா ஒரு விஷயம், அடுத்த படம் என்ன? எகைன் அப்பா கூட ஒரு படம் நடிக்கிறதா கேள்விப்பட்டோம். ஸோ அந்த படத்துடைய பேர் என்ன? அடுத்த படம் வந்து அக்கேனம். அக்கேனம். ஆமா, அக்கேனம். அக்கேனம்ன்றது வந்து அக்கு இருக்குல்ல, அந்த ஆயுத எழுத்து. ஆமா, அது வந்து அக்கேனம், அந்த எழுத்தோட பேரு அக்கேனம். ஓகே,
தமிழ் தமிழ் தான் மேம் தெரியும் மேம். நான் என்ன பார்த்தா யூரோப்ல வந்த மாதிரி இல்ல 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 நீங்களே சொல்லிக்காதீங்க. ஈக்கடத்தால். ஓ ஓகே, சாஃப்ட் ஸ்போக்கன் கீர்த்தி அந்தமா வாங்க. ஓகே. ஸோ ஆமா, அந்த படத்துல வந்து அப்பாவும் நடிச்சிருக்காரு, நானும் நடிச்சிருக்கேன். அப்புறம் ஆதித்யா ஷிப்பிங்ன்ற ஒரு ஆக்டர். 3 மெயின் கேரக்டர். ஓகே. இவங்களோட ஒரு ஜேர்னி, அது கோர்வையா ஒரு 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 நரேட்டிவ் இருக்கும். சூப்பர். அண்ட் இந்த படத்துல வந்து அப்பா பொண்ணா நடிக்கல. ஓ, இன்ஃபேக்ட் அந்த கேரக்டர்ஸ் மீட் பண்ணுமானேன்னு தெரியாது. தெரியல இன்னும். ஆமா, இன்னும் தெரியல. எங்களுக்கு ட்விஸ்ட் கொடுக்குறீங்க. இல்ல பாசிபிள், பாசிபிள். பட் அப்பா பொண்ணா கிடையாது. கிடையாது. ஆமா. அண்ட் இது ஒரு த்ரில்லர் படம். அண்ட் அந்த படத்துல நான் ஒரு கேப் டிரைவரா நடிச்சிருக்கேன். பாருங்க, கேரக்டர் அன்பிற்கினியால ஒரு கேரக்டரா பார்த்தோம், கண்ணிங்கள ஒரு கேரக்டரா பார்த்தோம். ஆமா. சோ இப்போ வந்து அக்கேனம்ல ஒரு கேப் டிரைவரா. கேப் டிரைவரா எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சது வந்து டிரைவிங் பைக் ரைடிங் எல்லாம். ஸோ இந்த கதை வந்தப்போ நான் ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டேன். ஏன்னா ஃபுல்லா வந்து அதுவும் கேமரா பெரிய ரெண்டு கேமரா ஃப்ரண்ட் சைட்ல போட்டுருவாங்க. ஒரு சின்ன கேப் தான் இருக்கும். பட் அதை பார்த்து நாங்க ரோட் ஷாட்ஸ் எல்லாம் எடுத்தது, டிரைவ் பண்ணிட்டே இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். வித்தியாசமான பரிமாணத்துல வந்து நாங்க வந்து பார்க்க போறோம் கீர்த்தி அப்படின்றதுல உறுதிப்படுத்திக்கலாமா? சூப்பருங்க. ஸோ இதுக்கு அடுத்த அஸ்பைரிங் டேரக்டர்ஸ் இவங்க கிட்ட கதை சொல்ல போனா இவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அந்த கேரக்டர் அதை தூக்கி உள்ள தயவு செஞ்சு ஆல்ரெடி அந்த மாதிரி தான் வந்து இத பார்த்து அதனால ஒரு ஐடியா மட்டும் தான் வருது. பட் கதையும் முக்கியங்க. சும்மா பிடிச்ச விஷயத்த மட்டும் பண்ணுங்க. அப்படி ஏதோ நல்லா இருக்கிற கதையில இப்ப இந்த ஷோ பாக்குறப்போ ஒரு டைரக்டர் இந்த கதையில வந்து ஹீரோயின் ஸ்விம்மர், ஸோ கீர்த்தி பாண்டியனை போடுங்க அப்படின்னு தோணலாம். கரெக்ட். ஸோ பக்கத்துல கியூட்டா அந்த பையன் ஆங்கரிங் பண்ண, அவனையும் தூக்கி. இந்த ஷோ உங்களை பத்தியா என்ன பத்தியா? உங்களை பத்தி தான். தேங்க்யூ. இப்ப சாஃப்ட் ஸ்போக்கன் கீர்த்தி நான் அப்பப்ப ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்கேன். ஓகே. ஸோ இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச்ங்க. ஸோ எங்களுக்கும் எங்க நேயர்களுக்கும் நீங்க புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லிட்டீங்கன்னா நாங்க ரொம்ப சந்தோஷமாயிடுவோம். ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மேம், இந்த தமிழ் புத்தாண்டை எங்களுக்காகவும் எங்க நேயர்களுக்காகவும் சிறப்பாக ஆக்குனதுக்காக டைமண்ட் வழங்கும் ஒரு ப்ரெஷர் குக்கர் உங்களுக்கு அன்பளிப்பா வழங்குறோம் மேம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். உங்களுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துக்கும் எங்களுடைய பெரிய வாழ்த்துக்கள்.